தருமபுரி மாவட்டம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அங்குள்ள சித்தேரி மலை, அரசநத்தம், கலசபாடி, மன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இந்த திடீர் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அத்தனாவூர், பூங்கனூர், கொட்டையூர், மங்களம், நிலாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த வானிலை நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கடந்த 2 மாதங்களாக வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் ஓசூர் சுற்றுப்புறங்களில் திடீரென கோடை மழை பெய்தது. இடி மின்னலுடன் 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புற்கள் வகையை சேர்ந்த விழலை அறுவடை செய்யும் பணி கடலூரில் தீவிரமடைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள குளங்கள், ஏரிகளில் விழல் என்னும் புல்வகை ஏராளமாக விளைந்துள்ளன. பல 100 ஏக்கர் பரப்பில் விளைந்துள்ள இவைகளை தற்போது அறுவடை செய்து விற்பனை செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதனை கொண்டு வீடுகளுக்கு கூரை போட மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். இந்த விழல் போடப்படும் கூரைகள் மழை மற்றும் வெயில் காலங்களில் சேதமடையாமல் தாங்கும் திறன் கொண்டதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அடுத்த தோட்டக்குடி பகுதியில் பூக்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் செவ்வந்திப்பூ விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சாவூர், வேதாரண்யம் பகுதிகளில் மட்டுமே அதிகமாக பயிரிடப்பட்டு வரும் செவ்வந்திப்பூ நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. பூக்கள் விற்பனை குறைவாக உள்ளது. செவ்வந்திப்பூ விலை கிலோ 20 ரூபாய்க்கு குறைவாக இருப்பதால் செடியிலேயே பறிக்கப்படாமல் விடப்படுவதால் அழுகி வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் முற்பட்ட குறுவை சாகுபடி தொடங்கியுள்ள நிலையில் DAP உரத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 50,000 ஏக்கரில் நிலத்தடி நீர் மூலம் முற்பட்ட குறுவை சாகுபடி நடைபெறுவது வழக்கம். தற்போது இதற்கான நடவு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மூவலூர், ஆனைமேலகரம், சித்தர்காடு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் மூவலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலம் உரங்கள் பெற்று வந்த நிலையில் உரம் இருப்பு இல்லை என அறிவித்து வருவதால் சாகுபடி தொடங்கியுள்ள விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் கட்டடங்கள் கட்டுவதற்காக பிராட்வே அருகே ஒதுக்கப்பட்டுள்ள நிலத்தை தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி ஆய்வு செய்தார். பிராட்வே பஸ் நிலையம் அருகே உள்ள 3.34 ஏக்கர் அரசு நிலத்தில் உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் கட்டடங்கள் கட்டுவதற்காக தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதிகள் கிருபாகரன், MM சுந்தரேஷ், சுப்பையா, பாரதிதாசன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் ரேஷன் கடைகளுக்காக 600 மூட்டை கோதுமை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்றுள்ளது. விளாங்குடி அருகே எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடும் விதமாக ஓட்டுநர் கருணா லாரியை திருப்பியுள்ளார். அப்போது லாரி சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த 600 மூட்டை கோதுமைகள் சாலையில் சிதறியது. தகவல் அறிந்து வட்ட வழங்கல் அதிகாரிகள் வேறு லாரி மூலம் கோதுமை மூட்டைகளை ஜெயங்கொண்டம் அனுப்பி வைத்தனர். லாரி ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு உட்பட்ட கீழ்பவானி வாய்க்காலில் கான்கிரீட் தளம், கான்கிரீட் சிலாப்களுடன் கூடிய தளம் அமைத்தல் மற்றும் சீரமைப்பு பணிகள் 933 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கியுள்ளது. கான்கிரீட் தளத்துடன் பணியை மேற்கொள்ள பெரும்பாலான விவசாயிகள் எதிர்ப்பும் சில சங்க நிர்வாகிகள் ஆதரவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னிமலை அருகே நேற்று பணியை தொடங்க பொதுப்பணித்துறையினர் முயன்றபோது விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கி பணியை நிறுத்தினர். இது தொடர்பாக ஈரோட்டில் RTO சைபுதீன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது. மே மாதம் 5ஆம் தேதி வரை பணியை நிறுத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அம்பத்தூரில் திருடப்பட்ட பைக் GPS கருவி மற்றும் போலீசார் உதவியுடன் மீட்கப்பட்டது. 2 கைது செய்யப்பட்டனர். அம்பத்தூரை அடுத்த பாண்டுரங்கபுரம் பாலாஜி நகரை சேர்ந்த 24 வயது அஜித்குமார் என்பவரின் பைக் திருடு போனது. பைக்கில் பொருத்தப்பட்டிருந்த GPS கருவி மூலம் ஆய்வு செய்த அவர் தனது பைக் செங்குன்றம் அடுத்த எடப்பாளையத்தில் இருப்பதை கண்டுபிடித்தார். போலீசார் உதவியுடன் பைக்கை மீட்ட நிலையில் பைக் திருடிய அஜய், மூர்த்தி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தனியார் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 22 பேர் மீட்கப்பட்டனர். பாரண்டப்பள்ளி மற்றும் மடத்தானூர் கிராமத்தில் உள்ள செங்கல் சூளையில் கொத்தடிமைகள் இருப்பதாக கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு செயலாளரான நீதிபதி தமிழ்ச்செல்வனுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற அதிகாரிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள், 6 பெண்கள், 6 ஆண்கள் ஆகிய 22 பேரை மீட்டனர். தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க கூட அனுமதிக்கவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் பேக்கரி உரிமையாளர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் கடையை மூட சென்ற அதிகாரிகளுடன் ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரூரில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் பேருந்து நிலையம் அருகே உள்ள பேக்கரியில் உரிமையாளருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பேக்கரியை அதிகாரிகள் மூட சென்றபோது அவர்களை தடுத்து ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் வராங்க, தகவல் வருது, மேல அதிகாரிங்க தகவல் எதிர்பாராத வகையில் கொரோனா தொற்று பரவல் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர்கள், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் இடையே அதிகரித்துள்ளதாக பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாளை முதல் வரும் 27ஆம் தேதி வரை பல்கலைக்கழக வளாகம் மூடப்படுகிறது என்றும், அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் அத்தியாவசிய பணிகளுக்கு இந்த மூடல் பொருந்தாது என்றும் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனை அமைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என MP ரவிக்குமார் கூறியுள்ளார். தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், மாநிலத்தின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரத்தில் மாவட்ட தலைமை மருத்துவமனை இல்லாதது பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை கிடைப்பதில் தடையாக உள்ளது என கூறியுள்ளார். உடனடியாக புதிய இடத்தை தேர்வு செய்து கொரோனா பெருந்தொற்றை சமாளிக்கும் வகையில் மாவட்ட தலைமை மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அழகர் கோவிலில் முழு நிலவு நாளில் ஆடி தேரோட்டம் நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலூர் அருகே எட்டிமங்கலத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவில் கள்ளழகர் கோவில் சித்திரை மாத உற்சவம் மற்றும் ஆடி பிரம்மோற்சவ விழாவை சுற்றுப்பகுதியினர் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் திருவிழா நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம், ஆனந்தி அமர்வு தற்போது கொரோனா தொற்று பரவல் தடுப்பு அவசியமானது என்பதால் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் 47 லட்சம் ரூபாய் ரொக்கம் காணிக்கையாக கிடைத்தன. கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை பக்தர்களால் செலுத்தப்பட்ட உண்டியல் காணிக்கைகள் எண்ணப்பட்டன. இதில் 47,62,487 ரூபாய் ரொக்கம், 81 கிராம் தங்கம், 935 கிராம் வெள்ளி, 23 அயல் நாட்டு நோட்டுகள் காணிக்கையாக பெறப்பட்டன. சங்கரன் கோவிலில் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்ற திமுக நிர்வாகியை அடித்து உதைத்து வீடியோ எடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன் கோவில் திமுக மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினராக இருக்கும் சோமசெல்வ பாண்டி சில நாட்களுக்கு முன்பு ராஜபாளையம் பிரதான சாலையில் உள்ள ஹோட்டல் உரிமையாளரின் உறவினர் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பெண்ணின் உறவினர்கள் சோமசெல்வ பாண்டி வீட்டிற்கு சென்று சரமாரியாக அடித்து உதைத்தனர். அதனை வீடியோவாகவும் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர். கரூரில் 108 ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை உள்ளதால் கொரோனா நோயாளிகள் மற்றும் விபத்துக்குள்ளான நபர்களை அழைத்து வருவதில் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் 16 108 ஆம்புலன்ஸ் பயன்பாட்டில் உள்ளது. இவை முறையான பராமரிப்பு இன்றி அடிக்கடி பழுது ஏற்படுகிறது. மேலும் கொரோனா நோயாளிகளை அழைத்து வரும் காலத்தில் அவர்களுக்கு வழங்கக்கூடிய PPE கிட், பாதுகாப்பு கவச உடை, கையுறை உள்ளிட்டவை பயன்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இத்தகைய குறைகளை போக்கி 108 ஆம்புலன்ஸ் சேவையை சரியாக பயன்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது.
ஈரோடு காந்திஜி சாலையில் உள்ள மாநகராட்சி மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருந்த 2 கர்ப்பிணிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை பெருந்துறையில் உள்ள ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் மற்ற கர்ப்பிணிகளும் நோயாளிகளும் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து மருத்துவமனையில் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு மருத்துவமனை தற்காலிகமாக மூடப்பட்டது. மருத்துவமனை மீண்டும் சனிக்கிழமை முதல் செயல்படும் என மாநகராட்சி ஆணையர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் வாழை, கரும்பு, வெள்ளரிக்காய் பயிரிட்ட விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரித்து இருந்த நிலையில் இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்தது. இதனால் சாலை ஓரங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சென்னையை அடுத்த மதுரவாயல் புறவழி சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவள்ளூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இருந்து சென்னை துறைமுகம் நோக்கி சென்ற கண்டெய்னர் மதுரவாயல் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த வழியாக வந்த வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உலக பூமி தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மரக்கன்று நட்டு கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த அருப்புக்கோட்டை வேளாண்மை மண்டல ஆராய்ச்சி நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் மரங்களின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி விழாவை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மரத்தின் பயன்களையும், பொது இடங்களில் புங்கை மரம், நாவல் மரம் உள்ளிட்ட மரங்கள் நடுவதன் மூலம் மண் அரிப்பை தடுத்து மண்வளம் காக்க முடியும் என பொதுமக்களிடம் மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே குடும்ப தகராறில் கிணற்றில் தாய் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவத்தில் 6 வயது பெண் குழந்தை உயிரிழந்தது. செண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்பவரது மனைவி தேவி. இவர் தமது கணவருடன் ஏற்பட்ட தகராறில் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தமது 6 வயது குழந்தை யோகஸ்ரீயுடன் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். கிணற்றில் குதித்த சப்தத்தை கேட்ட கிராம மக்கள் இருவரையும் மீட்க முயற்சித்தனர். ஆனால் தேவதேவி உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் குழந்தை யோகஸ்ரீ உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சிவகாசியில் குழந்தைகள் பங்கேற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. அங்குள்ள தனியார் ஆடை வடிவமைப்பு நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஃபேஷன் ஷோவில் 10 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் பங்கேற்றனர். அவர்கள் கண்கவர் வண்ணங்களில் விதவிதமான ஆடைகள் அணிந்து வந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது. சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் இளைஞருக்கு 5 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தேனி மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாச்சிமுற்று என்ற இளைஞர் அதே பகுதியில் உள்ள சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் 2019ஆம் ஆண்டு புகார் அளித்தனர். இந்த வழக்கில் குற்றவாளிக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. செங்கற்பட்டு அருகே உள்ள மஹிந்திரா சிட்டி பகுதி சாலையில் நடுவே இருக்கும் தடுப்பில் கார் மோதிய விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு வந்தவாசி நோக்கி சென்று கொண்டிருந்தவர்கள் பயணித்த கார் இவ்வாறு விபத்துக்குள்ளானது. காரை இயக்கிய ஓட்டுநர் சரவணன் தூக்க கலக்கத்தில் இருந்ததே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதில் காரில் பயணித்த 3 பெண்கள் உள்ளிட்ட 7 பேர் படுகாயங்களுடன் செங்கற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை அடுத்த அம்பத்தூரில் சாக்கு மூட்டைகளில் கஞ்சா விற்பனை செய்த பெண்கள் 2 உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பத்தூர் செங்குன்றம் நெடுஞ்சாலையில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அம்பத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான முறையில் 4 பேர் நின்றிருந்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சாக்கு மூட்டைகளில் 16 கிலோ கஞ்சா வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அயப்பாக்கத்தைச் சேர்ந்த முருகேசன், உசிலம்பட்டியைச் சேர்ந்த இளையராஜா, ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவைச் சேர்ந்த தனலட்சுமி, விஜயவாடாவைச் சேர்ந்த மயிலா என்பது தெரியவந்தது. சென்னை பாடி அருகே பெண்ணிடம் அத்துமீறிய வாலிபருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சென்னை மாநகராட்சியின் அம்பத்தூர் மண்டலத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றும் பெண்ணிடம் சில தினங்களுக்கு முன்னர் அடையாளம் தெரியாத வாலிபர் அத்துமீறியுள்ளார். அதே வாலிபரை நேற்று மீண்டும் கண்ட அந்த பெண் அருகில் இருந்த பொதுமக்களிடம் உதவியோடு அவரை பிடித்துள்ளார்.
காவல்துறையினரின் விசாரணையில் அந்த வாலிபர் புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த நவீன் பிரசாத் என தெரியவந்தது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். திருச்சி மாவட்டம் முசிறியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். முசிறியை சேர்ந்த கைம்பெண் ஒருவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த மாதம் 24ஆம் தேதி புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் சமையல் மாஸ்டர் சிங்காரவேலன் என்பவர் தனது 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியிருந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த சிங்காரவேலனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் உள்ள மருத்துவமனைகளில் 4 நாட்களுக்கு பிறகு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதி மருத்துவமனைகளில் கடந்த 4 நாட்களாக தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மருத்துவமனைகளுக்கு வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனிடையே பூணுழாம்பள்ளம், முருக்கங்குடியில் உள்ள மருத்துவமனைகளில் மட்டும் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அனைத்து அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடின்றி தடுப்பூசி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றாதவர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 200க்கு மேல் பதிவாகி வருகிறது. இதனால் விதிமுறைகளை மக்கள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தேன்கனிக்கோட்டையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராதம் வசூல் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள புகழ்பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவல் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளதால் சதுரகிரி மலைக்கு செல்ல இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சியர் கண்ணன் அறிவித்துள்ளார். தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமர் கோவில் ராமநவமி பெருவிழா விமர்சையாக நடைபெறுகிறது. இந்நிலையில் 9ஆம் நாள் விழாவில் சீதா, ராமர், லக்ஷ்மணன் ரதத்தில் எழுந்தருள கோவிலின் பெரிய பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது. மேலும் மகா அபிஷேகங்களும் நடைபெற்றன. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக ஆற்றுக்கு செல்லாமல் கோவிலின் உள்ளேயே ராமர் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் முகக்கவசம் அணியாத கடை உரிமையாளர்கள் பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறையினர் அபராதம் விதித்தனர். திருப்பரங்குன்றம் வட்டார சுகாதாரத்துறை மேற்பார்வையாளராக தங்கசாமி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது கேளிக்கை விடுதி, உணவகங்கள், வணிக வளாகங்கள், டாஸ்மாக் கடை உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தினர். அதில் முகக்கவசம் அணியாத பொதுமக்கள், கடை உரிமையாளர்கள், வாகன ஓட்டிகளிடம் அபராதம் வசூலித்தனர். தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே முகக்கவசம் அணியாததற்கு அபராதம் விதித்த காவலரை பெண் ஒருவர் தரக்குறைவாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சாவூரில் பல்வேறு பகுதிகளில் தற்காலிக சோதனைச் சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் வந்த பெண் ஒருவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதற்காக அந்த பெண் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எல்லாரும் உழைக்கிறவங்கதான் இக்கனோண்டு மாஸ்க்கு 200 ரூபா வந்துருங்களா? அசிங்கமா தெரியல உங்களுக்கு? கலெக்டர் இல்லையா? கூட்டு வாயா கேட்கிறேன். நான் மானத்தை வாங்கி விட்டுருவேன். எவனா இருந்தாலும் வீடியோ எடு, என்னன்னா எடு, எடுத்துக்க. ஃபேஸ்புக்கில் போறியா? கொண்டா ஷேர் பண்ணுவோமா? சரி மாஸ்க் உள்ளதான் வச்சிருக்கேன். எனக்கு பூச்சி பிரச்சனை இருக்கு. நான் போட வீடியோ எடியா? என்ன பண்ண? போலீஸ்ல உள்ள போட போறியா? போடு. எனக்கு 400 ரவுடிதான் உள்ள வரேன். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இடத்தகராறில் தாக்கப்பட்ட 27 வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருமாள்பட்டியை சேர்ந்த முத்துமரைக்காயர் தனது வீட்டின் முன்பு உள்ள இடத்தில் ஷெட் அமைக்க முயன்றுள்ளார். இதற்கு சச்சிதானந்தம் என்பவரும் அவரது மகன்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் முத்துமரைக்காயரின் மகன் அஜீஸ் தாக்கப்பட்டுள்ளார். இதில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அஜீஸ் உயிரிழந்தார். இது தொடர்பில் விசாரணை நடத்திய மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித் குமார் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்படும் என கூறினார். குமரி மாவட்டம் இரவிப்புத்தன்துறை புனித சூசையப்பர் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் திருவனந்தபுரம் உயர்மறை மாவட்ட துணை ஆயர் கிறிஸ்துதாஸ் பங்கேற்றார். கொடியேற்றத்திற்கான கொடியை கோவில் பங்கு தந்தை செண்டை மேள தாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்தார். பின்பு கோவில் முன்னால் உள்ள கொடிமரத்தில் அர்ச்சிப்பு செய்து கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர்.
பாளையங்கோட்டை பெருமாள்புரம் பகுதியில் விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்ட கட்டிடத்தில் மருத்துவமனை இயங்குவதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் நெல்லை ஊரமைப்பு திட்ட இயக்குநர் மற்றும் நெல்லை மாநகராட்சி கமிஷனர் வீடியோ கான்பரன்சில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சில்லறை விற்பனை கடை கட்டுவதற்கான மட்டுமே அனுமதி பெற்ற இடத்தில் விஜே மருத்துவமனை இயங்கி வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பெடன்ராயன் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளனர். தரங்கம்பாடி அருகே அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் மார்க்கண்டேயனுக்காக யமனை வதம் செய்யும் காலசம்ஹாரம் திருவிழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 6ஆம் நாள் திருவிழாவில் வீர நடன காட்சியுடன் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளினர். யமன் மார்க்கண்டேயரை துரத்தும் காட்சியும் இறைவன் காலனை வதம் செய்யும் யமசம்ஹாரமும் நடைபெற்றது. கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். கும்பகோணத்தில் டாஸ்மாக் பார் மீது பெட்ரோல் குண்டு வீசிய இருவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜான் செல்வராஜ் நகர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் பாரில் புகுந்த இருவர் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர் தீக்காயம் ஏற்பட்டு இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் கமல் பாட்ஷா மற்றும் மகேந்திரன் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாகர்கோவில் அருகே ரயில் தண்டவாளத்தில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் அருகுவிளை பகுதியைச் சேர்ந்த அனீஷ் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சுமை தூக்கும் தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். இவர் நாகர்கோவில் டவுன் ரயில்வே நிலையம் அருகே தண்டவாளத்தில் இறந்து கிடந்தார். சடலத்தை மீட்ட ரயில்வே போலீசார் தற்கொலையா அல்லது விபத்தா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்தில் போதிய சிக்னல் வசதி இல்லாததால் அடிக்கடி உயிர்வலி சம்பவங்கள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சியில் கோடை வெயில் சுட்டெரிப்பதால் நுங்கு வியாபாரம் களைகட்டி வருகிறது. வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிப்பதற்காக கம்பங்கூழ், கரும்பு ஜூஸ், நுங்கு கடைகளில் மக்கள் குவிந்து வருகின்றனர். முக்கியமாக ரிஷிவந்தியம் பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கடைகளில் மக்கள் ஆர்வமுடன் நுங்கு வாங்கி செல்கின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தைப் போல பனைமரத்தில் இருந்து பதநீர் இறக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்க வேண்டும் என்று நுங்கு வியாபாரிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் இளம்பெண் உயிரிழந்ததாக கூறி தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈச்சங்கோட்டையைச் சேர்ந்த சரண்யா என்பவருக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கவனக்குறைவாக சிகிச்சை அளித்த அரசு மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மருத்துவ அறிக்கை அளிக்க வேண்டும் என கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததால் உறவினர்கள் கலைந்து சென்றனர். ஓமலூர் அருகே தடுப்பணையில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த புரமிசங்கரடு பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான தடுப்பணை உள்ளது. இந்த தடுப்பணையில் தற்பொழுது தண்ணீர் வற்றியுள்ள நிலையில் மனித எலும்புக்கூடு ஒன்று தென்பட்டுள்ளது. இதனை சேகரித்து சென்றுள்ள போலீசார் விசாரித்து வருகின்றனர். மகள் வீட்டிற்கு சென்ற மீனவர் படுகாயங்களுடன் சாலையில் பிணமாக மீட்கப்பட்டுள்ளார். கடலூர் தாழங்குடா பகுதியைச் சேர்ந்த மீனவர் சுப்பிரமணி தேவனாம்பட்டினத்தில் உள்ள தன் மகள் வீட்டிற்கு சென்றுள்ளார். பிற்பகலில் மகள் வீட்டில் இருந்து கிளம்பிய அவர் வீடு திரும்பவில்லை. உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் நிலையில் கண்டக்காடு என்ற இடத்தில் சாலை ஓரத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்தார் சுப்பிரமணி. தேவனாம்பட்டினம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா பரவல் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுலா தலமான கல்லணை வெறிச்சோடி காணப்படுகிறது. புகழ்பெற்ற கல்லணையில் கரிகாலன் பூங்கா, காவிரி விளக்கக்கூடம், சிறுவர் பூங்கா, கரிகாலன் மணிமண்டபம் உள்ளிட்ட அனைத்தும் மூடப்பட்டன. இதனால் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கடைகளில் வியாபாரம் இன்றி வணிகர்களும் பாதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் விற்பனைக்காக ஆடுகளை கொண்டு வந்து இருந்தனர். அவற்றை வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிச் சென்றனர். காலை நேரத்தில் மட்டும் 85 லட்சம் ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இருந்தபோதிலும் கொரோனா பரவல் மற்றும் கோடை துவக்கம் உள்ளிட்ட காரணங்களால்
வரும் வாரங்களில் விற்பனை குறையும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். புவனகிரியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 4 மணி நேரம் சிலம்பம் சுற்றி கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பெருமத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார், கல்கி, யோகலட்சுமி உட்பட 9 பேரும் 5 ஆண்டுகளாக தமிழர் தற்காப்பு பயிற்சி பள்ளியில் சிலம்பம் பயின்று வருகின்றனர். இவர்கள் தொடர்ந்து 4 மணி நேரம் சிலம்பம் சுற்றி குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுக்கு தேர்வாகி கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். சிலம்பம் கற்றுக்கொள்வதால் மன உறுதியும் புத்துணர்ச்சியும் கிடைப்பதாகவும் கின்னஸ் சாதனை படைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். மதுரையில் நடிகர் அஜித்தின் ரசிகர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் அரசியல் வாசகங்கள் இடம்பெற்றுள்ள சுவரொட்டிகளை ஒட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மே 1ஆம் தேதி நடிகர் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக நடிகர் அஜித்தின் ரசிகர்கள் சர்ச்சைக்குரிய வாசகங்கள் இடம்பெற்றுள்ள போஸ்டரை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் ஒட்டியுள்ளனர். நடிகர் அஜித்தை அரசியலுக்கு வரவைக்கும் நோக்கில் இடம்பெற்றுள்ள அந்த வாசகங்களால் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அந்த போஸ்டரை சேதப்படுத்தியதாக தெரிகிறது. சென்னை மெரினாவில் ஸ்மார்ட் கடைகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபாதை வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை மெரினா கடற்கரையில் நடத்தப்படும் கடைகள் முறைப்படுத்தப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தற்பொழுது உள்ள கடைகளை அகற்றிவிட்டு ஸ்மார்ட் கடைகளை அமைக்கும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட முயன்றனர். இதற்கு கடும் எதிர்ப்பு நடைபாதை வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய நபர்களுக்கு கடைகளை ஒதுக்கக்கூடாது என்றும் 900 கடைகளை நடைபாதை வியாபாரிகளுக்கே ஒதுக்கிட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனிடையே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளை கைது செய்தனர். எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் கேட்க போகிறதில்ல. நாங்கள் கேட்டது 1500 கடை. நாங்கள் 40 வருஷமாக இங்கே இருக்கிறோம். 5 வருஷம் இருந்தாலே வந்து அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் 40 வருஷமாக இருக்கிற எங்களுக்கு சொந்தம் இல்லைல்ல. வெளியாளுங்களுக்கு 400 சில்லற கடையும் நாங்கள் உள்ள கடை போடுறவங்களுக்கு 500 சில்லற கடை. இந்த 500 சில்லற கடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிச்சம் 900 கடை நாங்கள் எங்கேருந்து போவோம்? இவ்வளோ மக்கள் இங்கே பிழைக்கிற இடத்துல. மெரினா கடற்கரையில் புதிதாக அமைக்கப்படும் தள்ளுவண்டி கடைகளை அங்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒதுக்குவது குறித்த வழக்கை அவசர வழக்காக ஏற்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மெரினா கடற்கரையில் 900 தள்ளுவண்டி கடைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இன்று 100 கடைகள் அமைக்கப்படும் நிலையில் மெரினாவில் ஏற்கனவே வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு மட்டுமே இந்த கடைகளை ஒதுக்க வேண்டும் என போராட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என முறையிடப்பட்ட நிலையில் இதனை ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது.